ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஸ்டாக் பாப் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்னா ஒரு கலெக்ஷன், அதாவது லிஸ்ட் மாதிரி இது ஒரு கலெக்ஷன், பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்டாக்கில் வந்து நான் இப்போ ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 4 ஸ்ட்ரிங்கை வந்து அதில் நான் புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, புஷ், பாப் மெத்தட். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பாப் மெத்தட். புஷ்னா ஆடிங் த ஆப்ஜெக்ட்ஸ் டு த ஸ்டாக். பாப்னா கெட்டிங் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி கலெக்ஷன் ஆர் ஸ்டாக். ஸோ இங்கே 4 எலிமெண்ட்ஸ் புஷ் பண்ணியிருக்கேன். அதே எலிமெண்ட்ஸை நான் வந்து இங்கே பாப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்ற மேனரில் அது ஒர்க் ஆகும். எப்படின்னா, நீங்கள் எந்த எலிமெண்ட்டை கடைசியாக போடுறீங்களோ நீங்கள் பாப் பண்ணும்போது அந்த எலிமெண்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க, ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணீங்க. பட் ஆனால் நீங்கள் அது வந்து கடைசியாக தான் வரும். ஸோ எந்த எலிமெண்ட் கடைசியாக நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்களோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டாக வரும். ஓகேவா? பாப் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக வரும். ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4th, 3rd, 2nd, 1st. பட் ஆனால் பாப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரெயின் தான் வருது. ஸோ அதனால தான் அது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மேனரில் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.